கரண், என்னாலதான் இன்னைக்கு நீ இங்க இருக்கேன்னு உனக்கு எனக்கு தோணுதா? ஒன்றும் தோணல. நீ தான் என்னை இங்க அனுப்புன. நீ சொல்ற எதை நான் நம்பணும்? நீ வீட்டுக்கு திரும்பி வந்தியே, ஞாபகம் இருக்கா? அப்ப நீ என்ன சொன்ன என்கிட்ட? ஆ? இந்த வீட்டை ரூல் பண்றதுக்காக வந்திருக்க, பணத்துக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லல? என் சொத்து மொத்தத்தையும் அனுபவிக்க தான் நீ வந்திருக்க. எனக்கு ஒரு ஃபேவர் பண்றியா? ஆ? ஜஸ்ட் லீவ் மீ அலோன். தயவு செஞ்சு என்ன தனியா விட. உனக்கு என்ன வேணுமோ அது உனக்கு கிடைக்கும். ஆனா உன்னை நான் இங்க இருந்து வெளியே கொண்டு வந்து தீருவேன். நம்ம 2 பேரோட உறவுக்குள்ள இன்னைக்கு இருக்கிற கோவமும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் உன்னோட கேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆக விட மாட்டேன். ஆனா நீ வெளியே வந்த உடனே நான் கிரீஷ், சீக்கிரமா சாப்பாடு வைக்கிறியா? அண்ணி, என்னக்கா? அண்ணாக்காக சர்வ் பண்றீங்களா? ஆமாக்கா. நான் இப்பதான் அண்ணாக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு வரேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா அவருக்கு சாப்பாடு கொடுங்கன்னு நர்ஸ் சொல்லிருக்காங்க. ஓகே, சரிக்கா. நீங்களும் எங்க கூட வந்து சாப்பிடுங்க, சரியா? சரி. வா. மேம், டிஃபன். எனக்கு பசிக்கல. கிரீஷ், என்னோட சாப்பாடையும் என் ரூம்க்கு அனுப்பிடு. என் ரூம்ல உட்காந்தே நான் சாப்பிடுறேன். அம்மா, எனக்கும் டிஃபன் வேண்டாம். நம்ம ரூம்ல போய் சாப்பிடலாம். சரி மாமா. என்ன நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உன் காதுல விழல? டிஃபனை ரூமுக்கு கொண்டு வா. நாங்க இங்க சாப்பிட மாட்டோம். அண்ணி, நீங்களும் என் கூட என் ரூம்க்கு வந்து சாப்பிடுங்க. வாங்க வாங்க. பிரீதானி, உங்களுக்கு இட்லியா இல்ல தோசையா? எனக்கு எதுவும் வேண்டாம் கிரீஷனா. எனக்கு பசிக்கல. நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடுவேன். அண்ணி, டீ? சரி, டீ கொண்டு வாங்க. ஹலோ. ஹலோ பிரீதா மேடம், நான் இப்ப இங்கே தான் இருக்கேன். சந்தோஷ் என் கண்ணு முன்னாடி தான் இருக்கான். இங்க ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு போயிட்டு இருக்கான். நீங்க சீக்கிரமா வந்துருங்க. நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். சரி, சீக்கிரம் அனுப்பு. பிரீதா அண்ணி இவ்வளவு வேகமா எங்க போறாங்க? போய் பார்த்தே ஆகணும். சார் ப்ளீஸ், ஒன்னு உள்ள போங்க இல்ல வெளியில போங்க. இப்படி நடுவுல நிக்காதீங்க. நான் சொல்றது புரியலையா? ஏ வாட்ச்மேன், இந்த ஆளு இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பாத்திருக்கனே. எங்க பார்த்த? எங்க எங்க? ஆமால்ல, பேப்பர்ல பார்த்தேன். இவன் கரண் சாரோட ஃபேன் ஆச்சு. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒன்னு உள்ள போங்க இல்ல வெளியில போங்க. இங்க ஏன் நிக்கிறீங்க?
எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த இடம் புக் பண்ணிட்டாங்க. அப்படியா? யார் புக் பண்ணிருக்கா? எங்களை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கா? எனக்கு நல்லா தெரியும், இங்க யாரையும் எதையும் புக் பண்ண மாட்டாங்க. சரியா? நான் தான் சொல்றேன்ல, இந்த இடம் புக் ஆயிடுச்சு. அது அவர் தான் புக் பண்ணிருக்காரு. வாங்க சார், உங்களுக்கு நான் வேற ஒரு டேபிள் தர்றேன். சந்தேஷோட வந்திருக்கிற அந்த ஹூடிக்காரன் யாரு? போன்ல கூட நீங்க என்கிட்ட பேசிருக்கலாம்ல. இங்க எதுக்கு வர சொன்ன? பாஸ், இங்க ஏதோ நடக்குது பாஸ். வாட்? இங்க என்னமோ நடக்குது பாஸ். ஏதோ ஒண்ணுனா இங்க வித்தியாசமா ஏதோ நடக்குது. என்ன? மேல் இடத்துல தெரியற மாதிரி இங்க எவனோ ஒருத்தன் இருக்கான். அவன் போலீஸ் கிட்ட இருந்து எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். நான் என்ன சொல்ல வரேன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட்டுக்கு போற வரைக்கும் அந்த ஆதாரம் யாருக்கிட்டையும் போகாது. அது இல்லாம நம்மளுக்கு எதிராக எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்றாங்க. உங்க போட்டோவும், நீங்க எடுத்த போட்டோ, அதுவும் உங்க கையில கிடைச்சிருச்சு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இது எப்படிடா நடக்கும்? ஐயோ பாஸ், எப்படி நடக்கும்ல? நடந்துருச்சு. அது மட்டும் இல்ல, எனக்கு இன்னொன்னு தெரிய வந்துச்சு. யாரோ என் வீட்டு அட்ரஸை தேடிக்கிட்டு இருக்காங்க. மார்னிங் மேடம். குட் மார்னிங். நான் உள்ள போகணும். மேடம், நீங்க உள்ள போறதுனா போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி, நீங்க கரண் சாரோட ஒய்ஃப் தானே? ஆமா. மேடம், உள்ள ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா என்ன? ஏன்னா கரண் சாரோட ஃப்ரெண்டும் வந்திருக்காரு. அப்படின்னா? அவரோட டிஷர்ட் போட்டுட்டு சுத்துவாரு அவரு. இவன் பேரு சந்தேஷ். இவன் கொஞ்ச நாளாவே கரனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான். கரண் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அவன் இருந்திருக்கான். தேங்க்ஸ். இந்தா, இதுல உன்னுடைய பேங்க் டீடைல்ஸை டைப் பண்ண. நான் உன்னுடைய அக்கவுண்ட்ல பணத்தை போடுறேன். அந்த அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை யூஸ் பண்ணி இந்த ஊரை விட்டு, இந்த நாட்டை விட்டு, இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்தை விட்டு எங்கேயாவது தூரமா போயிடு. என்ன புரிஞ்சுதா? இனிமே நீ என்ன காண்டாக்ட் பண்ணக்கூடாது, நான் உன்னை காண்டாக்ட் பண்ணக்கூடாது. நாம 2 பேரும் ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணலன்னா யாருக்கும் எந்த ஆதாரமும் கிடைக்காது. நம்ம காண்டாக்ட்ல இருந்தோன்னு தெரியாது. சீக்கிரம். டேய் சீக்கிரம்டா. பேங்க் டீடைல்ஸ் தானே டைப் பண்ற, வீட்டு அட்ரஸை டைப் பண்ற. சீக்கிரம். பிரீதா மேடம், அங்க பாருங்க, சந்தேஷ் உட்காந்துருக்கான். அவன் பக்கத்துல ஹோடி போட்டுட்டு ஒருத்த உட்காந்துருக்கானே, அவன் கண்டிப்பா ஏதோ குழப்பம் பண்ண போறான். அவனுக்கும் இந்த கேஸுக்கும் கண்டிப்பா ஏதோ சம்பந்தம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இவன் தான் முழு காரணம்னு எனக்கு தோணுது. நீங்க எனக்கு ஒரு 1 hour டைம் கொடுங்க. இவனுடைய ஜாதகத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன். சரியா? எனக்கு இப்போ ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. நான் கொஞ்ச நேரத்தில் உங்களை வந்து மீட் பண்றேன். சாரி சார். சாரி சார், இப்ப கிளீன் பண்ணிடுறேன். இப்ப என்னால பேச முடியாது. நீங்க ப்ளீஸ் அப்புறமா ஃபோன் பண்ணுங்க. நான் பிஸியா இருக்கேன். அட, அவன் எங்க போனா? நில்லுங்க, உட்காருங்க. இங்க பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும்.